ஒரு தோட்டக்காரனுக்கு மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் நல்லா பசுமையா இருந்த இலைகள் மறுநாள் புழுகுன்னு போயிருச்சு. எங்கிருந்து வந்த எறும்புகள், கொசுகள், ஆப்பிட்ஸ் எல்லாம் பந்தாடுமாடுற மாதிரி தாவரங்கள்ல குடிச்சிடும். நீங்க ஒரு வாரம் கஷ்டப்பட்டு வளர்த்த செடிகள் ஒரு இரவுலே ஓவர்நைட் அவசர உதவி தேவைப்பட நிலைக்கு போயிரும். நானும் இந்த வேதனை ரொம்ப சந்திச்சவன் தான். ஆனா கேளுங்க, தீர்வு என்னன்னு சொல்லட்டா? அது ஏதோ விலை உயர்ந்த ரசாயனம் இல்ல, கடையில் வாங்கும் பாட்டில் இல்ல, உங்க வீட்டிலேயே 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய சூப்பர் மந்திரம். அட, இப்படி ஹோம்மேட் ஸ்ப்ரே கல் வேலை செய்வதா அப்படின்னு நிறைய பேரு கேட்பாங்க. பதில் ஜாக்பர்சென்ட் ஆமா. சில சமயம் கடையில் வாங்குற ரசாயனங்களையும் விட் சூப்பராக வேலை செய்யும். அந்த ரசாயனங்கள் பூச்சிகளையே இல்ல நல்ல பொருட்கள், தேனி, லேடிபக் மாதிரி நம்பர்களையும் பாதிக்கும். ஆனா நம்ம இந்த வீட்டிலேயே செய்யும் கலவை நம்ம தோட்டத்தின் பேலன்ஸ் கெடுக்காம வெள்ளங்களை கொட்டிட்டு ஹீரோ பொருட்களை பாதுகாக்கும். சீக்ரெட் ரெசிபி, அம்மா ரெசிபி லெவல் சூப்பர் அடிப்படை. 1/2 லிட்டர் வெதுவெதுப்பான தண்ணீர், அதுல பாதி மேசை கரண்டி சின்னமன். அடிக்கடி பட்டையா பேசுறவன்னு சொல்வாங்க, ஆனா இது பட்டை பொடி. சின்னமனுக்கு இருக்கும் அந்த வலிமையான வாசனை பல பூச்சிகளுக்கே சகிக்க முடியாது. மேலுமா பூஞ்சை பாக்டீரியா எல்லாமே நோ என்ட்ரி வைக்கிறது. அடுத்து நம்ம கிச்சன் ஹீரோ பூண்டு. சின்ன சின்ன பூச்சிகளை விரட்டுறது மட்டும் இல்ல, தாவரங்களுக்குள்ள உண்டாகிற பாக்டீரியா பூஞ்சை நோய்களையும் தடுக்கும். பூச்சிகள் பூண்டு வாசனை கேட்டாலே வேண்டாம் பாஸ் ஓடிடும். இதுக்கப்புறம் காஞ்சா காசு மாதிரி ஒரு கிக், அதாவது சிவப்பு மிளகாய் பொடி. இதுல இருக்கும் காப்சைச்சின் பூச்சிகளுக்கு, பல்லிகளுக்கு, எலி மாதிரியான விருந்தினர்களுக்கு பேர்திர்ச்சி. அந்த வாசனையும் காரத்தையும் பார்த்தாலே அம்மாடி ஓடிடுவாங்க. இப்போ கலவைக்கு சீட் பெல்ட் போட்ட மாதிரி ஒரு ஸ்டிக்கர் தேவை. அதுதான் ஒரு மேசக்கண்டி எண்ணெய். இது இலக்கும் தண்டுக்கும் கலவை ஒட்ட மாதிரி செய்யும். மழையோ வெயிலோ வந்தாலும் கலவை பறக்காம இருக்கும். மேலுமா மென்மையான பூச்சிகளை மூச்சு திணற வச்சு அனுப்பும். செய்முறை, எல்லா பொருள்களையும் கலக்கி 7 மணி நேரம் ஓய்வுக்க விடுங்க. இது அவங்க பவர் முழுசா தண்ணீருக்குள் வரத்துக்கு உதவும். அப்புறம் துணியால வடிகட்டி மீண்டும் 1/2 லிட்டர் தண்ணீர் சேர்த்து டைலூட் பண்ணுங்க. ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி காலை முதலையோ மாலை நேரத்திலோ இலைகளின் மேல் பக்கம், கீழ்ப்பக்கம் எல்லாம் நன்றாக தெளிக்கவும். மழை பெய்த பிறகு அல்லது 4 நாட்களுக்கு ஒரு முறை மீண்டும் செய்யுங்க. ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே உங்க தோட்டம் பூச்சி போலி இல்லாத பகுதியா மாறும். கடைசி சின்ன சர்ப்ரைஸ், இந்த ஸ்ப்ரே உங்க தாவரங்களை பாதிக்காம ஹெல்த் பூஸ்ட் கொடுக்கும். இதுலேயே சூப்பர் பாயிண்ட் என்னன்னு தெரியுமா? இது எல்லா விதமான தோட்டத்துக்கும் வேலை செய்யும். பால்கனியில் காய்கறி வளர்த்தாலும், பெரிய தோட்டமா இருந்தாலும் பரவாயில்லை. புதியவர்கள் சூட ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். பழையவர்கள் ரசாயனங்களோட அடிமையிலிருந்து வெளியே வரலாம். முக்கியமா இது லாங் டெர்ம் ஸ்ட்ராட்டஜி. பல்லாண்டுக்கு பூச்சிகள் தூரம் வைக்கப்படும். அப்போ ஜென் கார்டனிங்ல இருந்த ஒரு தோட்ட நண்பனா நான் சொல்றது, பூச்சிகள் பார்த்தா பயப்படுற அந்த பழைய காலத்தை மறந்துட்டு இந்த ரெசிபியோடு நான் தான் தோட்டத்தின் பாஸ் ஃபீல் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க மற்ற தோட்ட காதலர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்படின்னா ஜென் கார்டனிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாமும் நம்ம செடிகளும் சிரித்துக்கிட்டு வளரலாம்.